Taste the Daily. சேலம் மாவட்டம் பெருமாகவுண்டம்பட்டி ஊராட்சி பகுதியில் அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் மக்களை வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து நேரில் சந்தித்து ஆய்வு மேற்கொண்டார். அண்ணா நகர், லட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததுடன் தேங்கிய குப்பைகளால் தொற்றுநோய் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் எந்த நேரத்திலும் சரியும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை பார்வையிட்ட எம்எல்ஏவிடம் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் கூறினர். விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் அடிப்படை தேவைகளை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என அதிமுக எம்எல்ஏ ராஜமுத்து வலியுறுத்தினார். அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படுவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 15வது நிதிக்குழு மானியத்தில் பணிகளை ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக பொன்பத்தி அதிமுக கவுன்சிலர் துரை குற்றம் சாட்டினார். இதற்கு திமுக ஒன்றிய குழு தலைவர் முறையாக பதில் அளிக்காததால் அதிமுக கவுன்சிலர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதுதான் ஸ்டாலினின் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருநல்லூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பள்ளி மாணவர்களுடன் குழந்தைகள் தின விழா கொண்டாடி மகிழ்ந்தார். அரசு தொடக்கப்பள்ளியில் ஆய்வுக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் அங்கு பள்ளி மாணவ மாணவியருக்கு குழந்தைகள் தின வாழ்த்து தெரிவித்து கலந்துரையாடினார். இதனைத் தொடர்ந்து அக்குழந்தைகளுக்கு ஸ்வீட் பாக்ஸ், சாக்லேட்டுகளை கொடுத்து மகிழ்ந்தார். மேலும் தனது கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் பரிசு வழங்கி பாராட்டினார். Very good morning and very fine. How are you all? Thank you. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன விசேஷம்? ஒரே சந்தோஷமா இருக்கா? நான் யாரு? வெரி குட். வாழ்த்துக்கள். நீங்க என்ன விசேஷம்? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் சீராய்வில் திமுக குளறுபடி செய்வதாக குற்றம் சாட்டிய அதிமுக மாவட்ட செயலர் இரா குமரகுரு மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு குளறுபடியை சரி செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்துள்ளார். இங்கே பொறுப்பு அமைச்சர் ஏவாவேலும் அதெல்லாம் சட்டம் போட்டு மத்திய அரசாங்கம் சொல்கிற வேலை செய்யக்கூடாது, நாங்கள் சொல்கிறதா செய்யணும்னு சொல்லி இந்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் நேரடியாக கொண்டு போய் கொடுக்கணும், இந்த மனு கொடுக்கணும், இதை ஓட் லிஸ்ட் கொடுக்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அரசு அதிகாரிகள் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு அப்படி மொத்தமாக அந்த பாரத்தை கொடுக்குறாங்கன்னு கேள்விப்படுறேன். அதை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட தேர்தல் அதிகாரி உடனடியாக இதை கண்காணித்து அதில் எந்த ஒரு தவறு நடக்காமல் கரெக்டாக தேர்தல் ஆணையம் என்னென்ன சொல்லுதோ அதன்படி வழிகாட்டு முறைப்படி சிறு தவறு நடக்காமல் செய்யறது தான் எங்கள் பணிவான வேண்டுகோள். இதில் யாருடைய தலைவர் அரசியல் தலைவர் இருக்கக்கூடாது.